அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு கோவையில் உள்ள தனது வீட்டில் அண்ணாமலை இரவு விருந்து அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. கோயம்புத்தூரில் அமமுக கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய இல்லத்தில் விருந்து வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விருந்து நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு சுமார் 1 மணி நேரம் அண்ணாமலை அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் தனியாக 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லாத ஒரு தலைவருக்கு அண்ணாமலை விருந்தளித்திருக்கிறார். அவருடைய வீட்டில் வைத்து விருந்தளித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக வெளியேறினாலும் அண்ணாமலையுடன் தொடர்ந்து தாங்கள் நட்பில் தான் இருந்து வருகிறோம் என்று டிடிவி தினகரன் மற்றும் அண்ணாமலை அவ்வப்போது சொல்லி வருகிறார்கள். எங்களுடைய நட்பு தொடர்ந்து நீடிப்பதாக அவர் தெரிவித்திருந்தாங்க. இன்று காலை செய்தியாளர்கள் சந்திக்கும் போது கூட டிடிவி தினகரன் சொல்லி வந்தார், நட்பு ரீதியாக தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மீண்டும் வருமாறு அண்ணாமலை தன்னை அழைத்து வருவதாக இன்று தினம் அதிகாரப்பூர்வமாக பேட்டியிலேயே திரு டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இன்றைய தினம் அண்ணாமலையினுடைய வீட்டில் தினகரன் அவர்களுக்கு இந்த தினம் விருந்து அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில காட்சிகள் மாற தொடங்கி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. நேற்றைய தினம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இல்ல நிகழ்ச்சியில முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு இணைந்து அண்ணாமலை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இன்றைய தினம் டிடிவி தினகரன் அவர்களுக்கு விருந்து வைத்திருக்கிறார். கடந்த வாரத்துல அண்ணாமலை டெல்லிக்கு சென்ற போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் அழைத்து வருவதற்கான அசைன்மெண்டை டெல்லி தலைமை அண்ணாமலைக்கு வழங்கியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில நேற்று தினம் ஓ பன்னீர்செல்வத்துடனான சந்திப்பு, இன்றைய தினம் டிடிவி தினகரனுக்கு விருந்து என்று பல முக்கிய நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற்று இருக்கிறது. இந்த விருந்து நிகழ்ச்சி முடித்த கையோடு அண்ணாமலை டெல்லி சென்றிருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த திரு அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் வர வேண்டியவர்கள், வர இருப்பவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மிக பக்குவமாக நகர்த்தி இந்த கூட்டணியை கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று தெரிவித்திருப்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.